பிரிண்ட் வச்சு உருவாக்குன நம்ம கவர்மெண்ட்ன்ற மிஷன் எப்படி வேலை செய்யுது, அதோட முக்கியமான பார்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நாம அமெரிக்கா மாதிரி பிரசிடென்ட்டை நேரடியா தேர்ந்தெடுக்கிற சிஸ்டத்தை எடுத்துக்கல. அதுக்கு பதிலா பிரிட்டிஷ் பார்லிமெண்டரி சிஸ்டத்தை தான் ஃபாலோ பண்றோம். அப்படின்னா என்ன? சிம்பிள். நாம எம்பிக்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம். யாருக்கு பார்லிமெண்ட்ல மெஜாரிட்டி இருக்கோ அவங்க அரசாங்கத்தை அமைப்பாங்க. பிரைம் மினிஸ்டரும் மத்த மினிஸ்டர்ஸும் தங்களோட ஒவ்வொரு செயலுக்கும் பார்லிமெண்ட்டுக்கு பதில் சொல்லியே ஆகணும். பார்லிமெண்ட் நினைச்சா அரசாங்கத்தை கலைச்சிடவும் முடியும். இந்த சிஸ்டம் அரசாங்கம் சர்வாதிகாரமா மாறாம மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டதா வைக்குது. இதுதான் நம்ம கான்ஸ்டியூஷன்லயே ரொம்ப யூனிக்கான ஒரு விஷயம். ஃபெடரல் சிஸ்டம்னா என்ன? அமெரிக்கா மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் பவர்ஸை பிரிச்சு கொடுக்கறது. ஆனா இந்தியா ஒரு பக்கா ஃபெடரல் நாடு கிடையாது. இங்க பவர்ஸை பிரிச்சிருந்தாலும் சில முக்கியமான விஷயங்கள்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஸ்ட்ராங். இது ஒரு பெரிய குடும்பம் மாதிரி நினைச்சுக்கோங்க. வீட்ல பசங்களுக்கு மாநிலங்கள் நிறைய சுதந்திரம் இருக்கும். ஆனா முக்கியமான முடிவெடுக்கிற அதிகாரம் பெற்றோர்கிட்ட மத்திய அரசு